ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். நாளைய மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட் இன்றைக்கி எப்படி இருந்தது அப்படின்னா, நிஃப்டி கிட்டத்தட்ட வந்து ஒரு 6% ஏறி இருக்குது. அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4% மேலே நல்லாவே வந்து ஏறி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிட் கேப்பில் 2% ஏறி இருக்குது. ஆக்சுவலாக நல்ல ஒரு விஷயமாக வந்து இதை பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா லாங் போனது ஒரு 118 ஸ்டாக்ஸும், ஷார்ட் கவர் வந்து ஒரு 64. ஸோ ரெண்டே ஆட் பண்ணோம் அப்படின்னா கூட நியர்லி ஒரு 180 ஸ்டாக்ஸ் வந்து நல்லாவே குட்டாகவே இருந்திருக்கு. ஒரு 35 ஸ்டாக்கு இந்த ஷார்ட்டையும் லாங் அன்வெண்டையும் கட் பண்ணோம் அப்படின்னா இந்த 35 ஸ்டாக்கும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். த்ரூ அவுட் டே வந்து லாங்கோட விஷயம் அதிகமாக இருந்தது. ஈவன் மதியானத்துக்கு மேலே ரொம்ப நல்லா இருந்தது. 120க்கு மேலே 130 கிட்டலாம் பார்த்தேன். பட் வந்து ஈஓடியில் வந்து கம்மியாயிடுச்சு. பார்க்கலாம். நாளைக்கு இன்றைக்கி நைட்டு நம்ம டைம் ஒரு 12:30 மணிக்கு ட்ரம்ப் ஸ்பீச் இருக்குது. ஸோ லிபரேஷன் டேன்னு சொல்லிட்டு டேரிஃப் விஷயங்களை பற்றி சொல்ல போகிறாங்க. மெயின் ஃபோக்கஸ் யார் யார் அப்படின்னா ஒரு 5 கண்ட்ரி சொல்லலாம். சைனா, நம்ம, ஜப்பானு அண்டு வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனின்னு நினைக்கிறேன். யூரோப்லேயும் ஒரு சில கண்ட்ரிஸ் இருக்குது. இவங்களுக்கு கண்டிப்பாக டேக்ஸ் டாரிஃப்கான அப்டேட்ஸ் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மார்க்கெட்டில் தாக்கம் இன்றைக்கி இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை. மார்க்கெட் இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஏறி தான் இருந்தது. யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் டவுன் ஆகியுமே நம்ம மார்க்கெட் ஏறி இருந்தது. இதை வந்து மார்க்கெட் பொருட்படுத்தலையா அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். பட் நம்ம பார்க்கலாம் அவர் என்ன மாதிரி பேச இருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு கேப் டவுன் தான் ஆகி மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சு. ஸோ அந்த ஓப்பன் ஆன மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா சார் நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் மேலே போக்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மார்க்கெட் வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்ற மாதிரி. பட் இந்த அளவு ட்ரை பண்ணுமா அப்படின்ட்டு எனக்கு சத்தியமாக தெரியல. ஸோ இதுக்கான காரணம் ஏன் அப்படின்னா, நேற்று வந்து அந்த 23,500 புட் ஆப்ஷன்ஸும் சரி, நிறைய புட் ஆப்ஷன்ஸ் வந்து ஏர்லியாக வந்து எழுதியிருந்தாங்க. அது எல்லாம் அன்வைண்ட் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை, பாதிக்கு பாதி அப்படியே இருந்தது. இந்த 23,500 புட்டு நியர்லி ஒரு 58 லட்சம் கான்ட்ராக்ட் வந்து அப்படியே ஹோல்ட் ஆகி நின்றுச்சு. ஸோ இது தெரியும், மேபி இதை வந்து கலைக்கிறதுக்காக மார்க்கெட்டை ஸ்லோவாக வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுவாங்க. இன்றைக்கி ரொம்ப கிளவராக சேஞ்ச் நோயை அந்த 23,200 புட் ஆப்ஷனில் ஒரு நியர்லி 1.3 கோடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து எழுதி அந்த ப்ரீமியத்தை 114 ரூபாலேருந்து நினைக்கிறேன் 114 ரூபா வரையும் ஏற்றி அதை 28 ரூபா வரையும் ஆக்கியிருக்காங்க. ஸோ எந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கும். மேபி அவங்க ஆவரேஜாக ஒரு 80 ரூபாய்க்கு செல் பண்ணியிருந்தால் கூட நல்ல ப்ராஃபிட் தானே அப்படின்றது தான் சொல்லலாம். இது 23,200 புட்டு. ஸோ அவங்க அதை மட்டும் எழுதலை. 23,300, 400, ஸோ ஈவன் 100, 23,000 இந்த எல்லா புட்டையுமே அவங்க வந்து எழுதியிருக்காங்க அப்படின்றது தான். நாளைக்கு வந்து ஒரு 200 பாயிண்ட் அளவுக்கு மூவ் இருக்கும் அப்படின்றது வந்து ஸ்ட்ராடல் ப்ரீமியம் 145 பாயிண்ட் தான் இருக்குது. பட் இது பத்தாது எனக்கு தெரிஞ்சு. ஆனால் இன்றைக்கி நம்ம டைம் வந்து ஒரு 12:30 மணிக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் ட்ரம்ப்போட ஸ்பீச்சு. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கண்ட்ரீஸ்க்கு அப்டேட்ஸ் வந்து காத்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். மார்க்கெட் எனக்கு தெரிஞ்சு கீழே போகும் அப்படின்ற மாதிரி தோணுது. பார்க்கலாம். நம்ம செக்லிஸ்ட்டில் நிறைய விஷயம் வச்சுருக்கோம். அதில் சில அப்டேட்ஸ் வந்து காத்துட்ருக்கு அன்றைக்கி. அண்ட் நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம் இன்றைக்கி ஸ்ட்ராடல் வந்து விழும் அப்படின்ட்டு. ஸோ 215 ரூபா 18 ரூபா இருந்தது நேற்று ஸ்ட்ராடல் ப்ரீமியம். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இறங்கி ஒரு நியர்லி வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஈவினிங் வச்சுருந்தோம் அப்படின்னா நியர்லி ஒரு 208 ரூபா இருந்திருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு லோ நியர்லி வந்து ஒரு 137 ரூபா, ஒரு டிராஸ்டிக்காக ஒரு 70 ரூபா 80 ரூபா வந்து கிடச்சிருக்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது ட்ரெண்ட் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக மேலே ஏறி ஒரு மாதிரி கன்சாலிடேட் ஆச்சு. ஸோ இந்தியா விக்ஸ் இனிஷியலாக ஏறிச்சு. பட் இஓடி வந்து பார்த்திங்கன்னா மதியானத்துக்கு மேலே அதுவுமே ரெட்டில் இருந்ததுனால மேபி வந்து இந்த ஒரு காமான ஒரு டிகே இருந்திருக்கும். பட் லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8-9 பாயிண்ட் ஏறி இருந்தது. இந்த ஸ்பைக் எதுக்கு அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் நாளைக்கு ஏதோ ஒரு விஷயம் நினைக்குது அப்படின்றது தான். பட் எனக்கு தெரிஞ்சு காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 23,200 ஏன் அவ்வளோ எழுதி வச்சுருக்காங்க அப்படின்றது வந்து தெரியல. நம்ம இங்கே ஒரு பார்த்தா கூட நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓவரால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது ஸோ அட் த மணியில் 23,300 கால் ஆப்ஷன் 1.19 crore இருக்குது. ஸோ 96 lakh வந்து பார்த்திங்கன்னா புட்டில் இருக்குது. ஸோ நியர் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராடலாக இருக்கும். இந்த ஸ்ட்ராடல் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு மேக்ஸிமம் 150லேருந்து 200 பாயிண்ட், மேலே ஒரு 150லேருந்து 200 பாயிண்ட். பட் வந்து ஐவி ட்ராப் ஆச்சுன்னா மொத்த ப்ரீமியமும் கம்மியாகும் அப்படின்றத நினைக்கிறேன். பட் ஒரு சைடு கேப் அப் ஆகி ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இடத்துக்கு வந்துட்டு தான் மறுபடியும் ஃபால் ஆகும். அது கேப் அப் ஆனாலும் சரி, கேப் டவுன் ஆனாலும் சரி. ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு நியராக வந்துட்டு தான் போகும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ 23,200லேயும் கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேலே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. 23,000லேயும் அதே மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. கால் சைடில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கிரவுண்ட் 23,500 தான். அங்கே தான் ஒரு 1.5 crore வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு தான் சொல்லணும். எப்படி ஒரு நியூஸ் இருக்குது. ஸோ இங்கே எப்படி பொசிஷன் பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் செயினை பார்த்துடலாம். 23,300 அட் த மணி நியராக வந்து நம்ம சொன்னது தான் ஒரு 145 பாயிண்ட்டு. ஸோ ஐவி என்ன சொல்லுது அப்படின்னா கரண்ட் ஐவி வந்து பார்த்திங்கன்னா 15, மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு
450 போனால் கூட பெரிய விஷயம் இல்லை எனக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் கீழே ஒரு 100 பாயிண்ட் சரிஞ்சால் கூட மார்க்கெட் வந்து பயப்படும். மார்க்கெட் பயப்படும்னா ஒன்றும் இல்லைங்க. மார்க்கெட் பயப்பட்டுச்சு அப்படின்னா, ஒரு நண்பர் வந்து கேள்வி கேட்டிருந்தார், மார்க்கெட் பயப்படுதுன்னா என்ன மீனிங் அப்படின்னா, வால்டிலிட்டி ட்ரிகர் ஆகும், இங்கே இருக்கிற புட் ஆப்ஷன் செல்லர்ஸ் எல்லாம் ஓடுவாங்க. அப்போனா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, புட் ஆப்ஷன் செல்லர்ஸ் டர்ன் டு பையிங் அப்படின்னு சொல்லும்போது மார்க்கெட் ஃபர்தராக கீழே விழும் அப்படின்றதோட மீனிங் தான். பட் ஸ்கியூ வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைட்டாக ஒரு ஃப்ளாட்டாக இருக்குது, கொஞ்சம் தூரத்துக்கு அந்த ஃப்ளாட் இருக்குது. அதுக்கப்புறம் கால் ஆப்ஷன் போக போக பயப்படுது. புட் ஆப்ஷன் நியர்லி ஒரு 100 பாயிண்ட் வரையும் ஓகே, அதுக்கு மேலாம் போனால் அதுவுமே பயப்படுது அப்படின்றதுனால இது வால்டைல் அப்படின்ற மாதிரி கூட இந்த ஒரு நேச்சரை சொல்லிடலாம். அண்ட் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி இது வரையும் ஸ்லைட்டாக வந்து டவுனில் தான் இருந்துகிட்டு இருக்குது. நியர்லி ஒரு 48-50 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா டவுனில் தான் இருந்துகிட்டு இருக்குது. யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து அங்கே டவுனில் இருந்துகிட்டு இருக்குது அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நேற்றே இந்த எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு 2900 கோடிக்கு விற்றுருந்தாங்க அப்படின்னு தெரியல. இதோட மீனிங் என்ன அப்படின்னு நான் பார்க்குறேன்னா, ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 3000 கோடி ஓகேங்களா. ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா ஒன்றும் இல்லை, சிம்பிள் ஒரு சின்ன கால்குலேஷன், வேறு எல்லாம் எதுவும் கிடையாது. இதை வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக அவங்க போட்ட அந்த கணக்கிலேருந்து வெளியே எடுக்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம். பட் ஆனால் இது எனக்கு தெரிஞ்சு இது முதல் நாள் நினைக்கிறேன்ல. ஆமாம், முதல் நாள் அப்படின்றதுனால இதிலே ஒரு 3000 கோடி செல் பண்ணியிருக்காங்க. அகைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3000 கோடி, மொத்தம் 6000 கோடி. 6000 கோடினா ஒரு ரஃபாக ஒரு கணக்கு வந்து 600 பாயிண்ட்டு. ஸோ ஐலேருந்து 600 பாயிண்ட் கழிஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு கழிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. 23,850 வரையும் போச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 600 பாயிண்ட் இது வரையும் கழிச்சாச்சு. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 100-150 பாயிண்ட் வரையும் கூட கீழே தாராளமாக விழலாம் அப்படின்றது இந்த எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து தெரியுது. இன்றைக்கி ஏதாவது புதுசாக பை பண்ணப்பட்டிருந்தால் அந்த பாயிண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கங்க, மார்க்கெட் அது வரையும் போகலாம். இது வந்து சின்ன ஒரு கணக்கு, நான் ஜஸ்ட் யூஸ் பண்ணுற விஷயம். நீங்களும் செக் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எக்ஸ்டெண்ட் நம்ம போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். அண்ட் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ரொம்ப நன்றி. நம்ம சேனலில் பற்றி நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு கருத்துக்களும் ரொம்ப நன்றி. ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு ட்ரேட் எடுக்காதீங்க தயவு செஞ்சு ப்ளீஸ். நீங்கள் லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்றத சொன்னீங்க அப்படின்னா நான் ரொம்ப கொஞ்சம் ஹர்ட் ஆகும், வேறு எதுவும் இல்லை. தயவு செஞ்சு உங்கள் ஓன் அனாலிசிஸ் பண்ணி பண்ணுங்கள். இதில் என்னுடைய விஷயம் எதுவுமே, என்னோடய இன்புட்ஸ் அது எதுவுமே இல்லை. இது ஆல்ரெடி அவைலபிளாக இருக்க டேட்டா, ஜஸ்ட் ஒரு டிஸ்க்ளைமர் தான், வேறு எதுவும் இல்லை. ஃப்ளாஷ் பாயிண்ட்டு இன்றைக்கி இந்தியா விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0.2% வந்து இறங்கியிருக்கு. நிஃப்டி ஸ்ட்ராடல் நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஸோ இதை வந்து ஒரு ரேஞ்சாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்கியூ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் டு அப்சைடு இருக்குது. அந்த அப்சைடு கூட ரொம்ப அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. ஸோ வால்டலாக இருக்கும் அப்படின்றது தான் கம்ப்ளீட்டாக நியூஸ் பேஸ்டாக மார்க்கெட் வந்து இருந்துகிட்ருக்கு இன்றைக்கும். ஸோ டெக்னிக்கல்ஸை பார்க்கும்போது லாஸ்ட் 2 டேஸோட ஐஎன் லோஸ் எடுத்துக்கங்க. அண்ட் பிபி டைனமிக்கோடைய அந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டை எடுத்துக்கங்க. இன்றைக்கி கூட மார்க்கெட் அழகாக ஹை வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சது கூட இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட தான். ஸோ விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா மார்க்கெட் மேபி வந்து மேலே போகும் அப்படின்றது வந்து நினைக்கிறாங்களோ என்னவோன்னு தெரியல. பட் நியூஸ் எப்படி வரப்போகுது அப்படின்றது வந்து கண்டிப்பாக தெரியல. பட் ட்ரெண்டு இதை வந்து பிலீவ் பண்ணுறவங்க எல்லாருமே மார்க்கெட் மேலே போகும் அப்படின்றது தான் இந்த ஒரு ட்ரெண்ட் வந்து சொல்லுதுங்க. நிறைய டேட்டாவும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. பட் கம்ப்ளீட்டாக நியூஸ் பேஸ் அப்படின்றதுனால என்ன ஒன்றா நடக்கலாம்ல. நம்ம ஒரு விஷயம் சொல்லிட்டோம் அப்படின்னா அது வந்து மேபி கூட தப்பாக கூட இருக்கலாம்ல. ஸோ கண்டிப்பாக இது வந்து நியூஸ் தான். அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு ஃபியூச்சர்ஸை பார்க்கும்போது மார்க்கெட் நிஃப்டி ஒரு 0.5% ஏறி இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்னேன் லாங் அன்வைண்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த லாங் அன்வைண்ட் பண்ணப்பட்டிருக்கிறது இந்த ஃபியூச்சர் எஸ்எஸ் ஸ்பாட்டுக்கான ப்ரீமியம் 143 இருந்தது, இன்றைக்கி 102, நல்லாவே கம்மி பண்ணியிருக்காங்க. ஸ்லைட்டாக ஒரு பேரிஷ் பொசிஷன் எடுக்கலாம். பேரிஷ் பொசிஷன்னா நான் வந்து நேக்கடாக எடுக்கணும், புட் ஆப்ஷன் வாங்கணும் அப்படி கிடையாது. ஒரு அது என்ன சொல்லுவாங்க, அது ஃபஸ்ட்டு புட் ஆப்ஷனை வாங்கிட்டு இன்னொரு புட் ஆப்ஷனை விற்கிறது, அதாவது பார்த்திங்கன்னா டெபிட் ஸ்ப்ரெட்னு சொல்லுவாங்க புட் சைடில், அதை கூட தாராளமாக எடுக்கலாம். பேங்க் நிஃப்டி நியர்லி 1% நியராக ஏறி இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் லைட்டாக தான் ஏறி இருக்குது. இதே லாங்காக எடுத்துக்கலாம். ஏன் லாங்காக எடுத்துக்கலாம்னா நேற்று இருந்த ப்ரீமியத்தை விட இன்றைக்கி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஃபியூச்சரில் அவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டுற விஷயம் ஓகேங்களா. ஸோ அதனால் மேபி இது பெரிய அளவு வந்து எடுத்துக்க முடியாது, லாங் அன்வைண்டிங்காக கூட எடுத்துக்கலாம். பட் இங்கே விஷயம் என்னென்னா 2% மிட் கேப் நிஃப்டி ஏறி இருக்குது, விஷயமும் ஏறி இருக்குது. கண்டிப்பாக ப்ராடர் மார்க்கெட்டில் இன்றைக்கி நிறைய ஷார்ட் இருந்ததுக்கான காரணம், ஷார்ட் கவர் இருந்ததுக்கான காரணம் மிட் கேப் ஸ்டாக்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கான சான்று இன்றைக்கி 2% ஏறி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை ஏறி இருக்குது. நல்ல ஒரு இம்பாக்ட் வந்து மிட் கேப் நிஃப்டியில் இருக்குது. இதை நான் எதிர்பார்க்கல. பட் நேற்று நான் சொல்லியிருந்தேன், நேற்று என்ன தான் மார்க்கெட் விழுந்து இருந்தாலும் மிட் கேப்பில் ஒரு பெரிய ஒரு அடி இல்லை. இன்றைக்கி அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காமிச்சு கொடுத்துடுச்சு. பிசிஆர் பொறுத்த மட்டுக்கு நிஃப்டி ஏறி இருக்குது அண்ட் பேங்க் நிஃப்டி ஏறி இருக்குது, மிட் கேப் நிஃப்டி ஏறி இருக்குது. நல்ல விஷயமாக இதை வந்து பார்க்கலாம் அப்படின்றது தான். அண்ட் குளோபலாக இப்போ வரைக்கும் யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் ரெட்டில் இருந்துகிட்டு இருக்குது. யூரோப் மார்க்கெட் எல்லாம் ஃபால் ஆயிருக்கு. 300-350 பாயிண்ட் வரையும் டாக்ஸ் மார்க்கெட் இறங்கியிருக்கு. அக்ராஸ் மெயின் யூரோப் மார்க்கெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டில் தான் இருந்துகிட்டு இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுங்க. நம்ம எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி ஸ்லைட்டாக நெகட்டிவில் தான் இருக்குது. இன்றைக்கி வந்து நிறைய டேட்டா வர இருக்குது. கூடவே 12:30 மணிக்கு நம்ம டைம் நைட்டு ட்ரம்ப் வந்து பேசுகிறாப்புல.
ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். காலையில் நமக்கு பார்க்கும்போது பார்க்கலாங்க. ஸோ என்ன மாதிரி சொல்கிறாங்க நடுவில். அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்ச் 10க்கு அப்புறம் மார்க்கெட் சிவியராக விழுறதை பார்த்து நிறைய விஷயம் மாற்றினாங்க. லைக் வந்து இல்லை சிவியரட்டாக இந்த டேக்ஸ் வந்து இருக்காது, இல்லை கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸ் வரவே மார்க்கெட் ரெக்கவர் ஆச்சு. பட் இந்த ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிற இந்த டேக்ஸ் டாரிஃப் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸில் ஃபெட் கமிட்டியில் இருக்கிற ஒரு ஆளே சொல்லியிருக்காங்க. இது வந்து நல்லதுக்கே கிடையாது. கண்டிப்பாக இது வந்து என்ன அப்படின்னா மார்க்கெட்டில் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமியில் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, பர்ச்சேசிங் பவரை ரொம்ப கம்மி பண்ணுற விதமாக வந்து இதெல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அப்படின்ற நிறைய விஷயம் சொன்னாங்க எக்கனாமிஸ்ட்டாக. அவங்க சொன்ன விஷயங்களை சொல்கிறேன், ஜஸ்ட் வேறு எதுவும் இல்லை. பட் ஓவராலாக பார்க்கும்போது அந்த விஷயம் நல்லா இல்லை அப்படின்றத நான் படித்தது, வேறு எதுவும் கிடையாதுங்க. பட் அதுக்காக மார்க்கெட்டை ஏற்றுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்குது. ஏதாவது வந்து நியூஸை இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இந்தந்த கண்ட்ரிக்கு 20% பண்ணுற இந்த டேக்ஸ் டாரிஃப் வந்து மேபி 15-10% தான் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். இது ஜஸ்ட் என்னோடய வியூ, வேறு எதுவும் கிடையாது. ஸோ எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் நேற்று செல் பண்ணியிருந்தது. பட் இன்றைக்கே மார்க்கெட் ஏறணும் அப்படின்னா நேற்று புட் ஆப்ஷன் செல்லர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ட்ராப்பாக இருந்தாங்க. ஃபர்தராக மார்க்கெட் ஃபியூல் ஆகிற மாதிரி விழுந்திருந்தது அப்படின்னா ரொம்ப வந்து கஷ்டமாக ஃப்யூச்சரில் நிறைய ஒரு ஷார்ட் பில்டப் ஆகி மார்க்கெட் விழுந்திருக்கும். பட் அதை விடலை. ஸோ அதுக்காக நான் நிறைய புட் ஆப்ஷன்ஸில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்ததை பார்த்தேன். அதை மேபி இன்றைக்கி நிறைய கைட்டி விட்டாங்க. நோட் பண்ணிக்கோங்க, 23,500 புட் ஆப்ஷன் நேற்று 59 லட்சம் இருந்தது. இப்போ ஏதோ 40 லட்சம் தான் இருக்குது. 19 லட்சம் நல்லாவே வந்து காணாமல் போயிடுச்சு. நேற்று அந்த ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி நான் பார்த்தேன் ஒரு 80 ரூபா 70 ரூபா தான் இருந்தது அந்த ப்ரீமியம். இட்ஸ் வென் டு நியர்லி 350 360. இன்றைக்கி அகைன் வந்து பார்த்திங்கன்னா 200 170 180 190 என்னமோ வந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல ஒரு லாஸ்ட்லனா என்ன சொல்கிறது, அவங்க கண்டிப்பாக வேறு இடம் விற்றுருப்பாங்க. அது மேபி வந்து இன்றைக்கி எஸ்கேப் ஆகிற விதமாக கூட இது இருக்கும். நாளைக்கு சின்ன ஒரு டவுன் வரும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். இது எப்படி பேஸ் பண்ணி சொல்கிறேன்னா ஐவிபி ஸ்பைக்காக இருக்குது. மேபி நியூஸ் இருக்கனால ஸ்பைக்காக இருக்கான்னு தெரியல. நிஃப்டி சீம்ஸ் வீக். ஆமாங்க, நிஃப்டி வந்து கண்டிப்பாக எனக்கு வீக்காக தான் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அப்பார்ட் ஃப்ரம் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் விட்டுட்டோம் அப்படின்னா பார்க்கலாம். பட் மிட் கேப் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ ஒரு விஷயம் நல்லா இல்லை, இன்னொரு விஷயம் கொஞ்சம் வந்து நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இது என்னோடய வியூ. உங்கள் வியூ எப்படின்றது நீங்கள் உங்கள் ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் நீங்கள் எடுத்துங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.